ஏய் நீங்க புள்ளையா சொல்லிருக்கீங்க. எனக்கு பர்சனலா கூட மெசேஜ் வந்துட்டது. இப்ப முதலாவது போட்டி இங்கிலாந்துக்கு வெற்றி, இரண்டாவது போட்டி இந்தியாவுக்கு வெற்றி, மூன்றாவது போட்டி இங்கிலாந்துக்கு வெற்றி, நான்காவது போட்டி யாருக்கு? இன்னொரு விஷயம் பார்க்கணும், மான்செஸ்டர்ல இதுவரையும் இந்தியா இங்கிலாந்து 2 டீமுமே 9 மேட்ச்ல விளையாடி இருக்கு. இன்றைக்கு விளையாட போறது 10வது மேட்ச். இந்தியா வென்றதில்லை இதுவரைக்கும், இந்த மைதானத்துல வெல்ல இல்லை. இந்த 3வது இலக்கம் என்பது பெரிய ஒரு பிரச்சனை. முரளி பொதுவாக அவ அங்கே சென்றால் அர்ஜுன் அவர் காலத்தில் சொன்ன கதை, இரவு நேரங்கள் குளிரில் கைவிரைப்பாக இருக்கிற நேரங்கள்ல ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சு போன் கூட பண்ண முடியாம இருக்கு. இரண்டாவது போட்டியில் வெற்றி பெற்ற பர்மிங்ஹாம் மைதானத்திலும் அவர்களுக்கு அன்றைய வெற்றி முதல் வெற்றி. இதுவரையில் பர்மிங்ஹாம் மைதானத்தில் வெற்றி பெற்றதில்லை. அந்த ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. லோர்ட்ஸில் வைத்து போராடி இருக்கின்றார்கள். 2027ஆம் ஆண்டு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் ஃபைனலும் இங்கிலாந்தில் தான் நடப்போகுது. அப்ப ஐசிசி 3 தினங்களுக்கு முன்னர் தான் அதை அறிவிச்சிருக்குது. வணக்கம். வணக்கம் சந்திர, நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். ரைட், நாங்க போன வீடியோல சொல்லியிருந்தோம் இந்தியா இலங்கைக்கு வரப்போகுது இந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா அதுக்கு முதல்ல இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற போட்டி பற்றி நாங்க பேச போறோம். அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயத்த விமலண்ணா தெளிவுபடுத்தணும். போன வீடியோல விட்டு ஒரு சின்ன பிள்ளை உண்டு. சின்ன பிள்ளை இல்ல, பெரிய பிள்ளைன்னு சொல்லலாம். நான் இல்லதான் சாமிக கர்நாரன் 3வது போட்டியில விளையாடையில விளையாடினவர் சொல்லி ஒரு கோல் பண்ணவர் சொல்லியிருந்தேன். அது சாமிக கர்நாரன் பற்றி சொல்ல கொஞ்சம் கூடுதலா பொங்கிட்டேன். அதனாலதான் எல்லாருக்கும் அதுக்கு டக்குன்னு நோட் ஆச்சு. இந்த சாமிக செய்த வேலைகளை பற்றி எல்லாருமே நோட் பண்றதும் கூட. அதுக்கு முதல்ல மன்னிச்சு கேட்டுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் ஊடகத்துல பழகின விஷயம் பிளவிட்டு அதை மன்னிக்கிறது, திருத்துறது அது கட்டாயமா செய்ய வேண்டும். எனவே அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம். இனிவரும் காலங்கள் எங்க அது பிளவிட்டா இதே மாதிரி சொல்லுங்க. நாங்க என்னன்னா, நான் நினைச்ச மேட்ச் மட்டும் தான் பாக்குறாங்க போல இருக்கு, எதுவும் நாம ஓகே சொல்லிடலாமா போகல அப்படின்னு நினைச்சேன். ஆனா முதல் ஒரு 5 நிமிஷத்துலயே ஏய் நீங்க புள்ளையா சொல்லிருக்கீங்க. எனக்கு பர்சனலா கூட மெசேஜ் வந்துட்டது. நாங்க இப்ப இந்தியா இங்கிலாண்டோட இருக்கிற இந்த போட்டி பற்றி நாங்க பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது இப்ப இங்கிலாந்து எப்படி இருக்கு, இந்தியா எப்படி இருக்கு? இதுல சந்திரன் மேல் நாங்கள் இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருந்தாலும் கடந்த வாரம் 3வது போட்டி நிறைவடைந்த வேளையில ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு மேட்ச். அதாவது டெஸ்ட் போட்டிகள் பொதுவா இலங்கையில் நடந்தா தெரியுதானே, யாருமே பார்க்க மாட்டாங்க, டிவிலேயே பார்க்க மாட்டாங்க. ஆனா இங்கிலாந்துல எப்படி கல்ச்சர்னா, நான் போன வருஷம் இங்கிலாந்துக்கு போன டைமும் பார்த்தேன், கிரவுண்ட் ஃபுல்லா 3 லட்சம் 4 லட்சம் பேர் வந்திருந்து டெஸ்ட் மேட்ச் பார்ப்பாங்க. 5 நாள் அது கல்ச்சர். ஆஸ்திரேலியா இங்கிலாந்துல அந்த கிரிக்கெட் கல்ச்சர் இருக்குது. அதாவது அந்த டெஸ்ட் மேட்ச்னா அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம், அந்த நாள் ஃபுல்லா இருக்கும் இருக்கும். அப்படியே முழு நாளும் சில பேர் குடும்பத்தோடய அந்த ஒரு கொண்டாட்டம், அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்ப லோர்ட்ஸ் கிரிக்கெட்டின் தாயம் என்று சொல்லப்படுறது, அந்த மைதானத்தில் விளையாடுறது தான் எல்லாரும் பெருமையா பார்ப்பாங்க. அப்ப லோர்ட்ஸ்ல நடந்த போட்டியில இந்தியாவுக்கு வெல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. கட்டசி நிறைய நின்று பவுலர்ஸோட ரவீந்திர ஜடேஜா போராடி இயலாமல் 17 ரன்னால தோக்குறாங்க. கடைசி நேரத்தில் உண்மையா கவலையா போச்சு. ஆனா இங்கிலாந்து வீரர்கள் முகமது சிராஜ் அலேக்குள்ள முகமது சிராஜ் தான் கடைசி அழுந்தது, ரவீந்திர ஜடேஜாவை தட்டி கொடுத்தது, இது நல்லா இருந்தது. இதே மாதிரி விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்லெஜிங் சொல்லாங்க தானே, நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களையும் செய்துதான் மென்டலி இந்தியாவை வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி பெற்றது. இது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு போய்க்க இருக்கும். அப்ப இந்தியா இது மாதிரி புது இந்திய அணிக்கு கொஞ்சம் ஒவ்வொரு இடங்கள்ல நடக்கும் போதும் அந்தந்த போட்டி அந்தந்த நாடுகளுக்கு ஒரு ஆதிக்கம் இருக்கும். அத மாதிரி ரசிகர்களா இருக்கட்டும், அந்த மைதானத்தோட தன்மையா இருக்கட்டும். ஸ்லெஜிங்ல விராட் கோலி இந்தியாவில ஃபேமஸ் ஆனவர், எதிரணியை புசுன்றதுல. அதுக்கு பிறகு பார்த்தா போய் அவைகளுடைய சின்ன வயசுல இப்ப மெச்சூர்ட் ஆன பிறகு அவரே அடங்கிட்டாரு. அது கிரிக்கெட்டுக்கு நடக்கிற சாதாரண விஷயம். இப்ப அந்த லோர்ட்ஸ் போட்டியில இந்தியா விளையாடின விதம் பிரமிக்க வச்சது. உண்மையில் இங்கிலாந்தில் வைத்து 4வது இன்னிங்ஸ் இந்தியா துடுப்பெடுத்தாட போகின்றது. முதல் இன்னிங்ஸில் கிரிக்கெட் வரலாற்றிலேயே 1வது இன்னிங்ஸில் 2 அணியும் ஒரே ஸ்கோர் எடுத்த 1வது போட்டி. அப்ப அடுத்ததுல வரும்போது இங்கிலாந்து அணி 3வது இன்னிங்ஸில், அதாவது அவர்களுடைய 2வது இன்னிங்ஸ்ல விளையாட போது, இங்கு இந்தியா 4வது இன்னிங்ஸை பேட் பண்ண போதுன்றவே கிட்டத்தட்ட இந்தியாவோட தோல்வி உறுதியாயிட்டது. ஆனா இந்தியா போராடிய விதம் நல்ல முறையில் இருந்தது. இந்த இளம் அணி சராசரியான வயது 25 வயதுக்கு உட்பட்டாக்களா தான் இருக்கிறாங்க. அன்றைக்கு நான் அதை தான் சொன்னேன் வீடியோல. போன பயங்கரமான சின்ன அணி. அப்ப அனுபவம் குறைந்த அணி. ரவீந்திர ஜடேஜா மாத்திரம் தான் 38 வயதுல விளையாடி கொண்டிருக்கிறார். அவரும் சின்ன படியங்கள் மாதிரி அன்றைக்கு போராடி இருந்தார், விக்கெட்ஸ் எடுத்தார். அப்படி விளையாடி இருக்கிற ஒரு இந்திய அணி இந்த போட்டியில் விளையாட போகின்றது என்பது முக்கியம். இதுல சீரீஸ் 2-1 இங்கிலாந்து முன்னிலையில் இருக்கு. 1வது போட்டி இங்கிலாந்துக்கு வெற்றி,
இரண்டாவது போட்டி இந்தியாவுக்கு வெற்றி, மூன்றாவது போட்டி இங்கிலாந்துக்கு வெற்றி, நான்காவது போட்டி யாருக்கு? தொடர் அந்த 5 போட்டிகள் என்ற தொடரில் இங்கிலாந்து வென்றா தொடர வென்றும், இந்த போட்டியை வென்றா தொடர் கிடைச்சிடும் 5 நாட்களே. ஆனா இந்தியா போராடினா 2-2 சமன்ல வரும். டெஸ்ட் மேட்ச்ல இன்னும் ஒரு விஷயம் வரும், சமன்லையில முடிகிறது. இப்ப மான்செஸ்டர்ல தான் ஓல்ட் ட்ராஃபர்ட் மைதானத்துல போட்டி நடக்க போது காலநிலைன்றது கொஞ்சம் குளிர் கூடினது. இது இந்தியாவுக்கு பாதகமாக இருக்கும். கடந்த போட்டியிலும் பார்க்க இந்த போட்டி விளையாட போகின்ற மைதானம் வந்து 13 தொடக்கம் 23 பாக செல்சியஸ் வெப்பநிலை இருக்கக்கூடிய ஒரு மைதானம். போட்டு விளையாடுவாங்க சில இங்கிலாந்து மேட்ச் அந்த நாள்ல பார்க்கும்போது இருக்கும் ஒரு கனமான டி-ஷர்ட் போட்டு விளையாடுவாங்க. அப்ப அதே மாதிரி மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5 நாளுமே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்கின்றபடியா ட்ரோவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ட்ரோவாகுமா இருந்தா அதுலயும் இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவு, சீரிஸ் வின் இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போய்விடும். 5ஆவதுல வெற்றி பெறவும். இன்னொரு விஷயம் பார்க்கணும், மான்செஸ்டர்ல இதுவரையும் இந்தியா இங்கிலாந்து 2 டீமுமே 9 மேட்ச்ல விளையாடி இருக்கு. இன்றைக்கு விளையாட போறது 10வது மேட்ச். இந்தியா வென்றதில்லை இதுவரைக்கும், இந்த மைதானத்துல வெல்ல இல்ல. 9 போட்டியில 5 போட்டிகள் தோல்வி, 4 போட்டிகள் சமநிலை. இப்ப இப்படியான ஒரு ரெக்கார்டோட தான் இந்தியா களமிறங்க போகுது. இதுல ஒட்டுமொத்தமா இந்திய துடுப்பாட்ட வீரர் பார்த்தா சுனில் கவாஸ்கர் தான் 249 ஓட்டங்களை மொத்தமாவே பெற்றிருக்கிற ஒரு துடுப்பாட்ட வீரர். அப்ப இந்தியாவோட துடுப்பாட்ட அங்க கஷ்டம். பிச் கண்டிஷனை பற்றி சொல்றேன்னா 249. அதே மாதிரி பவுலர்ஸும் பெரிய அளவில் ஷைன் பண்ண இல்லை. பழைய காலத்து வீரர்கள் கைப்பற்றிய விக்கெட்டுகள் தான் இன்னும் இருக்கு. ஆனால் இந்த புதிய அணி சில வேளைகளால மாற்றக்கூடிய அல்லது வித்தியாசம் அது மாதிரி தான் இப்ப ஏன் அந்த காரணங்கள் வேறைக்குள்ள ஏன் இவ்வளவு ரன்ஸ் அடிக்கல. மான்செஸ்டர்ல ரன்ஸ் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பவுன்சி பிச்சஸ். மற்ற அணி எடுக்குது. அப்ப இங்கிலாண்டும் ஓரளவு கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்குது. 578 அடிச்சிருக்கு இங்கிலாண்டும், 472 இந்தியா ஹை ஸ்கோர். இந்த கிரவுண்ட்ல பவுன்சி பிச்சஸ் கொஞ்சம் வேகமான ஆடுகளம். ஆரம்ப காலங்கள்ல இந்திய இலங்கை அணிகள் இங்கிலாந்துக்கு போய் இப்படியான ஆடுகளங்கள்ல விளையாடினா போறதும் வரதும் விளையாட்டுகள் மாதிரி இருக்கும். இப்பதான் கொஞ்சம் இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு விளையாடி பழகி நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸை இந்தியா மாதிரி அணிகள் உருவாக்கினதுக்கு பிறகு இப்ப நல்லா ஃபைட் பண்றாங்க. அப்ப இது இப்படி இருக்கேக்க இந்தியாவுக்கு இன்னொரு பெரிய அடி, முக்கியமான 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த மேட்ச்ல இருந்து அவுட். யார்? நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன், பவுலர் ரெண்டும் செய்யக்கூடியவர், சீரீஸ்லேயே அவுட், இன்ஜர்ட். அவர் 5 போட்டிகள்லையுமே இனிமேல் விளையாட இயலாதுன்னு போறார். ஆகாஷ் தீப் இந்த முறை இங்கிலாந்துல கலக்கி போட்டியின் போக்குகளை மாற்றின ஒருத்தர். அவர் இந்த மேட்ச்ல இல்ல. 4வது மேட்ச்ல இன்றைக்கு ஆரம்பமாக போற மேட்ச்ல அவர் இல்ல. என்ன காரணம்? அவருக்கும் இன்ஜர்ட். அப்ப 2 பேர் இன்ஜர்ட் ஆகி அப்ப அது பெரிய ஒரு அடியா இருக்குது. இப்ப இவங்க 2 பேரும் வெளியால போறதால உள்ளுக்க வர போற வேக பந்து வீச்சாளர்கள் யார்? ஜஸ்பிரீத் பும்ராவை ஓய்வு கொடுத்து மாத்தி விளையாடுற ஒரு பிளான்ல தான் இந்தியா போச்சது. இந்த அடியால பும்ரா விளையாட போறாருன்றது உறுதியா இருக்குது. முகமது சிராஜ் இந்த சீரீஸ்ல நல்ல முறையில இருக்கிறார். அவர் நேற்று கதைக்கு கவலைப்பட்டிருக்கிறார். ஒரு அன்லக் பிளேயராக அல்லது அவருடைய ஒரு பெரிய அளவில் பேசப்படாமல் ஜஸ்பிரீத் பும்ராவின் நிழலுக்குள்ள மறைக்கப்படுறார். அவர் விக்கெட்டுகள் கைப்பற்றி இருக்கிற விதம் என்று பார்த்தா கூடுதலாக இருக்குது. இந்த தொடரில் இதுவரையும் இங்கிலாந்து வீரர்களும் பார்க்க இவர் தான் கூடுதலான விக்கெட்டுகள், 13 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கார். அப்ப சிராஜ் பும்ரா விளையாட போறாங்க. அதோட இன்னும் 2 பேர் யார் விளையாட போறது? ஷர்துல் தாகூர் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. கொஞ்சம் துடுப்படுத்த ஆடக்கூடியவர், சுழல் பந்து வீச்சு, வேகமாக ஸ்விங் முறையில் பந்து வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். இவர் விளையாடுகிறார். இவருக்கு அடுத்தபடியாக அன்ஷுல் கம்போஜ், இவர் ஒரு புதியவர். இவருக்கு இன்று அறிமுகம் கிடைக்க போகின்றது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. LPL சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக விளையாடி இருக்கிறார். அவர் தான் 25 வயசு இவருக்கு. ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். 24 வயசு, 229 நாள் இன்றைக்கு இவர் அறிமுகத்தை மேற்கொள்ள. ஆனா இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா 24 முதல் தர விக்கெட்டுகள்ல 79 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறார். இது மிகச்சிறந்த பெறுதி. அப்ப இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இவர் அதிவேக பந்து வீச்சாளர் இல்ல, மீடியம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்விங் பந்து வீச்சாளர். ஸ்விங் அதிகமா இருக்கும், துடுப்படுத்த ஆடக்கூடியவர். இப்படித்தான் அணி அமைய போன்றது. துடுப்பாட்ட வரிசையில ரிஷாப் பாண்டுக்கு ஒரு உபாதை இருந்தது. ஆனா அதுல இருந்து அவர் சுகமடைஞ்சு வந்துட்டார். அப்ப நான் இப்ப டீமை பற்றி பொதுவா சொல்றதா இருந்தா ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக விளையாட போறவங்க லோகேஷ் ராகுல், அதே மாதிரி ஜஷ்வால், இவங்க கன்ஃபார்ம். 3வது இலக்கத்துல கருண் நாயர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. முதலாவது போட்டியில நம்மவர் தமிழக வீரர் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அது சரியான முறையில செய்யல. அடுத்த 2 மேட்ச்லயும் பின்னுக்கு இந்த கருண் நாயரை முன்னுக்கு கொண்டு வந்தாங்க, அவரும் சரியான முறையில பெரிய அளவில் பிரகாசிக்க இல்லை என்ற காரணத்தால இப்ப மீண்டும் அணிக்குள்ள கொண்டு வர போறாங்க சாய் சுதர்ஷன். 3வது இலக்கத்துல திருப்பியும் அவர் விளையாட போறார். ஆனா இந்த சீரீஸ் முழுவதுமே இந்த 3வது இலக்கம் என்றது பெரிய ஒரு பிரச்சனை. 3வது இலக்கம் கிரிக்கெட்டை பொறுத்தவரையில முக்கியம்.
குமார் சங்கக்கார, ரிக்கி பொண்டி. ஒரு நாள் போட்டிகள் என்று எடுத்துக்கொண்டா விராட் கோலி. இந்தியாவை பொறுத்தவரையிலும் மிக ராகுல் டிராவிட் அதுல பிடிச்சு வச்சு இருந்த ஒரு வீரர். அதுக்கு பின்னர் சேட்டேஸ்வர் புஜாரா. இவங்க 2 பேரும் நீண்ட காலமா பிடிச்சு வச்சாங்க. அது இப்ப புஜாரா போனதுக்கு பிறகு இந்த 3வது இலக்கம் சரியான முறையில் அமைந்திருந்தா சில வேளை இந்த தொடர்ல மாற்றங்கள் வந்திருக்கு. ஓபனிங் அப்படின்றது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஓட்டங்களை கொடுப்பாங்க, ஸ்பீடா இருப்பாங்க. ஆனா 3வதுன்றதுதான் ஒரு அணியின் மிக முக்கியமான அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கான. ஒரு 5 ஓவர் நின்றாங்கடா ஒரு ஒன் டே மேட்ச்ல அதுல லெவல் வேறமா இருக்கும். 2 ரோல் இருக்குமா. ஒன்று ஆரம்ப விக்கெட் போச்சுது வேகமாண்டா ஓபனிங் பேட்ஸ்மேன் மாதிரி நின்று கொடுக்கணும். அது மாதிரி ஓபனிங் பேட்ஸ்மேன் அடிச்சு கொடுத்தா இவங்க வந்து அடிச்சு அங்கால ஜாயின் பண்ணி கொடுக்கணும். சாய் சுதர்ஷன் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட வீரர், தமிழக வீரர். முதல் போட்டியில் அவருக்கு அறிமுகத்துல சரியான முறையில வாய்ப்பு கிடைக்கல. சில வேளைகளில் இன்று வாய்ப்பு கிடைத்து நல்ல முறையில் பிரகாசித்தா 3வது இலக்கம் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவ்வளவு காலம் சுப்மன் கில் 3வது இலக்கத்தில் இருந்து விராட் கோலி 4வது இலக்கத்தில் இருந்ததுனால அது தெரியல. கில் இப்ப 4வது இடத்துக்கு போனதால 3வது இடம் ஒரு எம்டி ஆயின மாதிரி இருக்கு. இந்த விஷயத்தை எங்கேயோ ஒரு இடத்த கேட்டிருக்கேன். அதாவது 3ஆம் இலக்கத்துக்காக தடுமாறி கொண்டிருக்கிறது இந்தியா அப்படின்னு. அதுதான் கில் இப்ப 4வது இடத்துக்கு போனதால. அடுத்த இடம் சுப்மன் கில், ரிஷப் பண்ட். அந்த துடுப்பாட்ட வரிசை 5 இடங்கள் பிரச்சனை இல்லை. திருப்பி 6வது இடத்தில் ரவீந்தர் ஜடேஜா தான் நியமமாக விளையாட போகின்றார் என்று தென்படுகின்றது. எனவே அதன் பின்னர் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று வாஷிங்டன் சுந்தர் இருக்கின்றார். நான் சொன்ன 4 பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வருகின்ற வேளையில் அணி முழுமையாக நிரப்புகை அடையும். இன்னுமொரு பக்கமாக ஒரு கதை இருக்கின்றது. சில வேளைகளில் இந்த தொடருக்காக அணிக்குள் இன்னுமொரு சுழல் பந்து வீச்சாளரையும் உள்கொண்டு வரலாம். 3 சுழல் பந்து வீச்சாளர்கள். ஆனால் மான்செஸ்டரில் 3 சுழல் பந்து வீச்சாளர்கள் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. ரவீந்தர் ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் இருவரும் போதும். இப்ப இங்கிலாந்து அணி ஒரு சேஞ்சோட மட்டும் விளையாட ஒரே ஒரு மாதம். பசீர் காயம் அடைஞ்சது லோர்ட்ஸ் டெஸ்ட்ல. அவர் அந்த காயத்தோட வந்துதான் முகமது சிராஜ் விக்கெட்டையும் எடுத்தவர். இப்ப கை முறிவு ஆபரேஷன் செய்திருக்கிறதா சொல்றாங்க. எனவே அவர் விளையாடி அவருடைய அந்த கையோ அந்த உடைஞ்ச கையோட தான் ஒரு விக்கெட் எடுத்தார். விக்கெட் எடுத்து வெற்றி பெற்றுக் கொடுத்தார். அவர் இல்லாத நிலையில 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்ல பெரிய அளவில் ஈடுபட இல்லை. ஆனா அண்மை காலமா நல்ல முறையில் விளையாடுகின்றார் அடிப்படையில் லியாம் டவுசன் அணிக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். இவர் 35 வயதில் மீண்டும் திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கிறார். டெஸ்ட் மேட்சை பொறுத்தவரையிலும் வயது பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2027ஆம் ஆண்டு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் ஃபைனலும் இங்கிலாந்துல தான் நடப்போகுது. அப்ப ஐசிசி 3 தினங்களுக்கு முன்னர் தான் அது அறிவிச்சிருக்குது. அடுத்த 2 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஃபைனலும் அங்கதான் நடக்க போகுது. அப்ப இதுக்கு முக்கியம். அதே மாதிரி இந்த வெற்றிகளோடு ஆரம்பிச்சா தான் இந்த 2 வருஷத்தையும் கொண்டு போகலாம். இப்ப இலங்கை பங்களாதேஷ் டெஸ்ட் தான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடுத்த சர்க்கிள்ல முதல் மேட்ச். அப்ப 2வது மேட்ச் இந்தியா இங்கிலாந்து மேட்ச். அந்த சீரிஸ் வரைக்குள்ள இப்ப முன்னுக்கு இருக்க பெரிய உதவியா இருக்கும் இந்த தொடர் என்றது மிக முக்கியமா இருக்கும். எனவே இந்தியாவை பொறுத்தவரையில் போராட்டம் குணம் கொண்டது. எனவே மான்செஸ்டரில் இங்கிலாந்து வெற்றி பெறுவது இலகுவானது அல்ல. ஆனால் இந்த டெஸ்ட் போட்டியும் கடந்த 3 போட்டிகள் போன்று 5 நாட்கள் வரையில் சென்று விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இருக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக அமைகின்றது. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த போட்டி பற்றிய தகவல்கள், நாங்க சொல்ற இந்த விளையாட்டு செய்திகள், இன்னும் என்னென்ன விஷயங்கள் இந்த வீடியோக்கள்ல வரணும், என்னென்னதான் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இன்னொரு விஷயம், இந்த மேட்சை பற்றி ஒவ்வொரு நாளும் கதைக்கப்படும். அதுக்கு நீங்க தயாரா இருங்க. எப்படி ஒவ்வொரு நாளும் காலமையில இரவுல நாங்க கதை கேட்க மேட்ச் முடியும் 10:30-11 மணிக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில நாங்கள் முதல் நாள் என்ன நடந்திருக்குது, யார் யார் என்ன செய்தாங்க, என்ன நடக்கும், என்ன விளையாட்டு காட்டியிருக்காங்க, இன்றைய தினத்துல என்ன நடக்கும், இந்த விஷயங்களை நாங்கள் முழுமையா இந்த 5 நாட்களும் உங்களுக்காக அனலைஸ் பண்ண போறோம், அலச போகின்றோம், நல்ல விஷயங்கள் பற்றி கதைக்க போகின்றோம். விளையாட்டு ரசிகர்கள் எல்லாம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நாங்க இன்னும் நிறைய தகவல்களோட சந்திக்கிறோம்.